ஒரு நம்பிக்கைய உடையாமல் வைத்து விடுவார். அந்த நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் நீங்க தோல்வி இல்லை. இதுதான் சிவன். வில்வ இலை ஏன் சிவனுக்கு இவ்வளவு முக்கியம்? பல பேருக்கு அது ஒரு பழக்கம் மாதிரிதான். கோவிலுக்கு போனோம், பூ வாங்கினோம், வில்வ இலை வைத்தோம், கண்களை மூடினோம், வெளியே வந்தோம். இதுல சிவன் சந்தோஷப்பட்டாரா? நமக்கு புண்ணியம் சேர்ந்ததா? அன்னை யாரும் உள்ளுக்குள்ள கேட்க மாட்டாங்க. ஆனா வில்வ இலை ஒரு சடங்கு இல்ல, அது ஒரு நினைவூட்டல். வில்வ இலையில் 3 இலைகள், ஆனா ஒரே காம்பு. இந்த காட்சி சின்னதா இருந்தாலும் அதுக்குள்ள ஒரு வாழ்க்கை பாடம் இருக்கு. உடல், மனம், உயிர், இந்த 3ம் நம்ம வாழ்க்கையில எப்பவும் ஒரே திசையில இருக்குதா? இங்கதான் உண்மை ஆரம்பிக்குது. இன்னைக்கு பல பேரோட வாழ்க்கையில இந்த 3ம் 3 திசையில ஓடிக்கிட்டே இருக்கு. உடல் வேலைக்கு போகுது, பணம் தேடுது, சோர்வடைகுது. மனம் வேற எங்கேயோ இருக்கு. பயம், போட்டி, ஒப்பீடு, எதிர்பார்ப்பு. உயிர் அமைதியா ஒரு மூலையில மௌனமா உட்கார்ந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கு. இந்த பிரிவு தான் மனிதனோட முக்கிய பிரச்சனை. சிவன் இந்த பிரிவை ஒன்னா சேர்க்க சொல்றாரு. அதுக்குத்தான் வில்வ இலை. நீங்க சிவனுக்கு வில்வ இலை வைக்கிறீங்கன்னா அது இதோ என் காணிக்கை சொல்றது இல்லை. அது நான் ஒன்னா இருக்க முயற்சி செய்றேன் என்று சொல்ற உறுதி. அதனாலதான் வில்வ இலை வைக்கும் முன்னாடி ஒரு கேள்வி உள்ளுக்குள்ள எழணும். நான் உண்மையா இருக்கிறேனா? இந்த கேள்வி ரொம்ப சாதாரணமா தோணும். ஆனா இதுக்கு நேர்மையா பதில் சொல்லணும்னா தைரியம் வேணும். ஏன்னா இன்னைக்கும் பல பேர் மற்றவங்களுக்கு பொய் சொல்லல, தங்களுக்கு தாங்களே பொய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சரியாதான் இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் சரியா போகுது. இந்த வார்த்தைகள் பல பேரோட வாழ்க்கையில ஒரு கவசம் மாதிரி ஆயிடுச்சு. ஆனா உள்ளுக்குள்ள மனம் அழுது கொண்டிருக்கும். வில்வ இலை அந்த கவசத்தை மெதுவா கழற்ற சொல்றது. நான் யாருக்காவது ஏமாத்துறேனா? இந்த கேள்வி ரொம்ப வலிக்கிற கேள்வி. ஏன்னா ஏமாற்றம் என்றது அடுத்தவனை மட்டும் இல்ல, பல சமயம் நம்ம நேரம், நம்ம உழைப்பு, நம்ம உணர்ச்சி, நம்ம உறவு, இதையெல்லாம் நாமே தவறான இடத்துல வச்சு ஏமாத்திக்கிறோம்.